இன்றைய நவீன உலகத்தில் சைபர் கிரைம் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. பகுதி நேர வேலை, கை நிறைய சம்பளம், ஆபாச படங்களை அனுப்பி மிரட்டுவது என பல்வேறு நூதன யுக்திகளை கையாண்டு வங்கிக் கணக்கில் இருந்து சைபர் கிரைம் கும்பல் பணம் பறித்து வருகிறது. ஆனாலும் உடனடியாக இது பற்றி புகார் அளித்தால் மோசடியாளர்களின் வங்கிக் கணக்கை டிராக் செய்து பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை சைபர் கிரைம் போலீசார் மீட்டுக் கொடுத்து வருகின்றனர். ஆனால் மணி மியூல் என்ற கும்பலிடம் இருந்து பணத்தை மீட்டுக் கொடுப்பது என்பது போலீசாருக்கு தற்போது பெரும் சவாலாக மாறியுள்ளது. யார் அவர்கள்? முன்பு மோசடியில் ஈடுபடக்கூடியவர்கள் போலியாக வங்கிக் கணக்கை உருவாக்கி அதில் மோசடி பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்யும் போது எளிதில் சிக்கிவிடுவர். ஆனால் தற்போது அவர்களுக்கு மணி மியூல்கள் உதவுவது அதிகரித்து வருகின்றது. அதாவது மோசடி பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்ய வங்கிக் கணக்கை மோசடி கும்பலுக்கு கொடுப்பதற்கு முன்பு தங்களது வங்கிக் கணக்கை யாரோ ஹேக் செய்து விட்டதாக அவர்கள் போலீசில் புகார் அளிப்பார்களாம். பின்னர் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் மோசடி பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கே என சம்பந்தப்பட்டவர்களை போலீசார் அணுகினால் தமது வங்கிக் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளது என ஏற்கனவே புகார் அளித்திருப்பதை கூறி தப்பித்து விடுவார்களாம். இதற்காக மோசடியாளர்கள் அவர்களுக்கு குறிப்பிட்ட தொகையை கமிஷனாக கொடுப்பதாக தெரிகிறது. கழுதை மற்றவர்களின் சுமையை சுமப்பது போல் மோசடி பணத்தை மோசடியாளர்களுக்காக சுமக்கும் காரணத்தினால்தான் இவர்கள் மணி மியூல் என்று அழைக்கப்படுவதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. மோசடி கும்பலிடம் நேரடி தொடர்பில்லாமல் வங்கிக் கணக்கை மட்டும் கொடுத்து உதவுவதால் இந்த மணிமுல் நபர்களை அடையாளம் காண்பது சற்று சவாலாக இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற மோசடிகள் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாட்களில் நடப்பதால் 2 நாள் விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமையன்றே வங்கிகளுக்கு தெரிய வருகிறது. அந்த 2 நாட்கள் இடைவெளியில் மணி மியூல் நபர்களிடம் இருந்து மோசடி பணத்தை எடுத்துக்கொண்டு சைபர் கிரைம் மோசடி கும்பல் தப்பி விடுகிறது. பெங்களூரு வழக்கு ஒன்றில் விசாரணை மேற்கொண்ட போது மணி மியூல்களின் 126 வங்கிக் கணக்குகள் மூலம் சைபர் கிரைம் கும்பல் பலரிடம் பணத்தை பறித்தது தெரிய வந்துள்ளது. அதிகபட்சமாக 1,08,00,000 ரூபாய் வரை பணத்தை இந்த மணி மியூல்கள் வங்கிக் கணக்கு மூலமாக பரிவர்த்தனை செய்வதாக தெரிவிக்கின்றன. இந்தியாவில் சைபர் கிரைம் தொடர்பான ஆய்வு ஒன்றில் 55% இந்த மணி மியூல்களை பயன்படுத்திதான் பணத்தை கொள்ளையடிக்கும் சம்பவம் நிகழ்வதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. வங்கி கணக்குகள் ஆரம்பிப்பதில் கடுமையான விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டு நவீன யுகத்திற்கு ஏற்ப பாதுகாப்புகளை அதிகப்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற சைபர் கிரைம் மோசடிகளுக்கு உதவும் மணிமியூல்களை தடுக்க முடியும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.